அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி பார்த்துட்டோம், எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் கேடர் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அது நான் கடைசியாக சொல்கிறேன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு போகிறவங்களுக்கு வந்து, அதாவது 3ஆவது நாள் கவுன்சிலிங் போகிறவங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி பார்க்க போகிறோம். எஸ்சி கேட்டகரிக்கும் எஸ்டி கேட்டகரி 2 கேட்டகரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 தான் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2. எஸ்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் எஸ்சிக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இது பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கேட்டுறேன். அது பார்த்திங்கன்னா 68, 27, 18 கிடக்கு. ஓகேங்களா? எது எடுக்கலாம்னு கடைசியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து சிவில் சப்ளைஸ் கிடக்கு, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் கிடக்கு. இதெல்லாம் வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா கமிஷனரேட், அது சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஆர்ஐ, அதாவது ரெவன்யூன்றது ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இதை அசிஸ்டன்ட் கேட்டுறதே. ஆனால் ஓகேங்களா, அதுவுமே இன்றைக்கி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் பிளாங்காக நிற்கிது. இது பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக், அதாவது எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வேலை போடுவாங்க. ஓகேங்களா? கடைசி வரையும் அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி கூடியது. ஓகேங்களா? எல்லாமே ஆர்ஐ தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர். அடுத்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸரி, அது ஒன்று கிடக்குங்க. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 42 இருக்குது, உமனில் 19 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4 கிடக்கு. பாருங்க, எல்எஃப்பில் கிடக்குங்க. பிஎஸ்டிஎம் யார் இருந்தால் தாராளமாக எடுக்குங்க. ஜென்ரலில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 நடக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிஏபிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். குரூப் 2 கேட்டக்கூடியது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஃபினான்ஸ், அதாவது காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ முடித்தவங்க 1 உமனுக்கு 1 நடக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டர் செக்ரட்டரியேட். கடைசி வரை நீங்கள் சென்னையில் தான் வேலை பார்க்க முடியும். செக்ரட்டரியேட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கடைசி வரை சென்னை தான். அடுத்து டிஎன்பிசியில் அசிஸ்டன்ட் இருக்குது, செக்ரட்டரியேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 2ல் பார்த்தீங்கன்னா உமனில் 1 நடக்கு. ஓகேங்களா? அடுத்து ஆர்ஐ போஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த இது இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், நீங்கள் பையன் பாட்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் ரெவன்யூவை பொறுத்தவரை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடைசி வரையும் கிடக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி கடைசி வரையும் கிடக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கடைசி வரையும் கிடக்கும். என்சிசி டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் கடந்துக்கிட்டே இருக்கும். கமர்ஷியல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கிடக்குங்க. ஜென்ரல் 8, உமனில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்கு. ஓகேங்களா? எஸ்டி கேண்டிடேட் நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடக்குங்க. தாராளமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஜென்ரலில் 10, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கேட்டர் தான். ஓகேங்களா? இதுவும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் எடுத்து கடைசி வரை அங்கேயே நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்துக்குங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு தான். ப்ரொமோஷன் கொஞ்சம் வரும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ், ஃபிஷரிஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன், லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ஜென்ரலில் 7, உமனில் 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 கிடக்குங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 15, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1 நடக்கு. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். அடுத்து ஹிந்து ரிலீஜன், இந்து சமய அறநிலைத்துறை, அது கிடக்கு. என்சிசி இது வந்து இதுவும் கடைசி வரையும் கிடக்கும். என்சிசி ஸ்கூல் எஜுகேஷன்லாம் கடைசி வரையும் கிடக்கும். சமூக பாதுகாப்புத்துறை. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கம்மியாக தான் கிடக்கு. ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கோங்க, எல்லாமே அசிஸ்டன்ட் கேட்டர் தான். ரெவன்யூவில் மட்டும் அது ஆர்ஐன்னு வாங்க, அசிஸ்டண்ட்டை வந்து ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக அதுதான். ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக் வாரியாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். இதில் நீங்கள் எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், 3ஆவது நாள் கவுன்சிலிங் போகிறவங்க எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னா எல்எஃப் ஒன்று கிடந்துச்சு. எல்எஃப்பில் வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க.
ஜூனியர் சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ், அது நீங்கள் தாராளமாக ஏன்னா குரூப் 2 கேடர். அடுத்து ஹிந்து ரிலிஜனில் வந்து ஆடிட்டர் அந்த இது கிடந்துச்சு, தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் கேடரில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். அடுத்து ஆர்ஐ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த இது கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் கிடக்கு, ஓகேங்களா, அதுவும் ப்ரொமோஷன் நல்லா போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் கிடக்கும். இல்லை எங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்னா நீங்கள் எதை எடுக்கலாம்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், இல்லை ஆர்ஐ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதே உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்டிங் சம்மந்தமானதுனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பிசி கேட்டகரி பற்றி போட போகிறோம், ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.